நானும் பாரதியும் அம்மாவோட சந்தோஷமா இருந்திருக்கோம். அப்போ பாரதி என் பொண்டாட்டின்னு என்னோட ஃபேமிலியில எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா சித்திக்கும் இது தெரிஞ்சிருக்கணுமே. ஆதிக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் வேலைக்காரங்களை கூட அவன் தன்னோட குடும்பமா பாக்குறான். பாரதி, நீங்க மித்ராவோட கம்பெனில தான் வேலை செய்றீங்களா? ஆமா. ஓ, சித்தி ஏன் பாரதியை தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க? பாரதியும் சித்தியை தெரியாத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஒருவேளை நிஜமாவே ரெண்டு பேருக்கும் தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியலையே. முதல்ல அதை சித்திக்கிட்ட கேட்டே ஆகணும். கேட்போம். எது எப்படியோ நீங்க கல்யாணத்துக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சரி சரி, நீங்க களைப்பா இருப்பீங்க, இப்ப போய் ரெஸ்ட் எடுங்க. சுதாகர், வந்தவங்களுக்கு தங்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வை. மித்ரா, நீயும் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க. சரிங்க பாட்டி. அத்தை வாங்க, நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன். ஆதி, உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரிங்க சித்தி. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பணத்தை எடுத்து நான் ஏலத்துல விட்ட ஆதியோட வீட்டை வாங்கி இனி முட்டாளாக்கி அசிங்கப்படுத்திருப்பேன். நான் போட்டுட்டு அப்படியே போயிடுவேன் நினைச்சியோ? அதுக்குதான் நேருக்கு நேரா உன்னை அடிக்கிறதுக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் நான் உன்னை பார்த்து பயந்துருவேன்னு எப்படி உன்னால யோசிக்க முடிஞ்சது? வீட்டுக்குள்ள வந்துட்டா உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாது. உன்னை வெளியே இருக்கும் போதே விரட்டி விரட்டி வேட்டையாடின எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வச்சு உன் ஆட்டத்தை முடிக்கிறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது. நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் 16 அடி தாண்டி போயிட்டே இருப்பேன். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. எப்படி எப்படி உன்னை என்னால எதுவும் பண்ண முடியாதா? பாரதி, நீ ஆரம்பத்துல இருந்தே என் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் கேமே இனிமேதான் ஆரம்பம். இனிமே நான் என்ன நடக்கணும்னு நினைக்கிறேனோ அது மட்டும்தான் இங்க நடக்கும். வேணும்னா உனக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டவா? நீ வேணா இப்ப பாரு. ஆதிக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வரும். ரெண்டு, ஒன்னு. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நீங்க யாரு? நான் சுதாகர். இது என்னோட வீடு தான். இங்க பாரதிங்கிறது யாரு? நான் தான் சார் பாரதி. உங்களை ஒரு கொலை கேஸ் விஷயமா அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? பாரதியை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? ஆமா, பாரதி ஒரு கொலை கேஸ்ல பிரைம் சஸ்பெக்ட். அவங்க தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. திடுதுப்புன்னு வந்து பாரதியை கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க. அதுக்கு உங்ககிட்ட சாலிட் எவிடன்ஸ் இருக்கா? அவங்க எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் சார். சார், பொறுமையா இருங்க. எவிடன்ஸ் இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வீடு வரைக்கும் தேடி வர மாட்டோம். நல்லா விசாரிச்சு பாருங்க. கண்டிப்பா பாரதிக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. பாட்டியம்மா, நீங்க வயசுல பெரியவங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. போலீஸுக்கு தேவை ஆதாரமும் சாட்சியும் தான். எங்களுக்கு இந்த கொலைக்கான மொத்த ஆதாரமும் கிடைச்சிருக்கு. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. தமிழ், இங்க பாருங்க. ரெண்டு பேரும் தைரியமா இருக்கணும்.
அழக்கூடாது. வேணாம். அம்மா எந்த தப்பும் பண்ணல. பாட்டி அழாதீங்க பாட்டி. குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. ஐயோ பாரதி, அம்மா போகாதம்மா. அம்மா பாரதி, ஐயோ ஐயோ, இன்னும் என்னென்ன கன்றாவி எல்லாம் இந்த கண்ணால, அதுவும் இவளால பார்த்து தொலைய வேண்டியிருக்கும்னு தெரியல. ஒருத்தனை கொன்னு எரிச்சிருக்கான்னு கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லாம எப்படி திமிரா போறா பாருங்க. ச்சே, இவெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. அம்மா தவக்கல, உடனே ஆதி தம்பிக்கு போன் பண்ணி இங்க நடந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது தடுத்து நிறுத்த சொல்லுப்பா. இப்போ பண்றேன் பாட்டி. நீங்க முதல்ல குழந்தைங்களை சமாதானப்படுத்தி ரூமுக்குள்ள கூட்டு போங்க. வாங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வாங்க. கூட்டு போங்க பாட்டி. அம்மா வேணும். இங்க பாரு பவானி, நான் பாரதி. இந்த பாரதி அழிய போறவ கிடையாது. உன்னோட இந்த ஆட்டத்தை அழிக்க வந்தவன். என்ன கேட்ட? உன் என்ட்ரி மாசா இருந்துச்சான் தானே கேட்ட? ஆ, சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்னோட ரீஎன்ட்ரி ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்போ உன்னோட டப்பா டான்ஸ் ஆடும். என்ன அரெஸ்ட் பண்ண விஷயம் இன்னும் என் புருஷனுக்கு தெரியாதல்ல. அவருக்கு தெரியட்டும். நாங்க 2 பேரும் சேர்ந்து போடுற ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். என்னோட ரீஎன்ட்ரிக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இரு பவானி. உன்னை ரொம்ப நேரம்லாம் காக்க வைக்க மாட்டேன். சீக்கிரமா வந்துருவேன். வட்டா, பாய். பவானி, இவளை அரெஸ்ட் பண்ணா ஆட்டம் அடங்கிடுவான்னு நினைச்சா நம்மகிட்ட வந்து ஏதோ பேசிட்டு இந்த சிச்சுவேஷனை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போறா. எனக்கும் அதாங்க ஒன்றும் புரியல. ஹலோ அது இப்ப நீ எங்க இருக்க? நான் ஒரு வேலை விஷயமா ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆதி. அந்த துரை நேத்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான்.